எனக்கு தானே. யார் வரைஞ்சீங்க? நன்றி நன்றி. உங்க பேர் தான் ராஜனா? நன்றி நன்றி ராஜன். ஸ்கெட்ச் பென் இருக்கா? நன்றி. தனி அடிச்சா? நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. எங்க அந்த பையன்? திருப்பி திருப்பி இதுவா? நன்றிப்பா. இது அவங்களே விட்டாங்க, இதை இன்னும் கையில தூக்கி. சரி, முதல்ல நம்முடைய கழகத்தினருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செய்து கையில வச்சிருக்கக்கூடிய பதாகைகள், அந்த கொடிகள் அனைத்தையும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா தான் பின்னாடி வந்திருக்கிற தாய்மார்கள், பின்னாடி வந்திருக்க நம்முடைய கழக தொண்டர்கள் என்னை பார்த்து அவங்கள பார்த்து என்ன பேச முடியும். அவங்க நீங்க எல்லாம் என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க, என்னையும் நம்முடைய வேட்பாளரை பார்க்க தானே வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அதனால தயவு செய்து நம்முடைய கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தயவு செய்து கொடியை கீழே இருக்குங்க. தயவு செய்து கொடியை ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் இறக்குங்க. பேசிட்டு ஓடி போயிடுவேன். தயவு செய்து தட்டி எல்லாம் கீழே இருக்குங்க. ஏன் போட்டோ தான், இறக்குங்க இறக்குங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து கொடியை இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். தம்பி, உங்களை தான் சொல்றேன். தயவு செய்து ஒரு வேண்டுகோள், இறக்குங்க, கொடியை இறக்குங்க. அண்ணா கொடியை இறக்குங்கண்ணா. பின்னாடி தெரியலண்ணா, பின்னாடி நிறைய மகளிர் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களாவா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன யாரும் திருப்பி கேட்க மாட்டீங்களா? நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன குறை? என்ன கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, இது வேற போடுப்பா. ஏற்கனவே தொண்டை கட்டி இருக்கு. போது போது போது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க 13 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் முடிச்சு, ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்பு வட சென்னை பகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். இப்போ மீண்டும் நான் வந்திருக்கேன்னா அதற்கு காரணம், நான் இது இன்னும் முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ 4வது முறையோ நான் திருவொற்றியூர் தொகுதிக்கு, இந்த வட சென்னை தொகுதிக்கு நான் வரல.
இந்த கடந்த 3-4 வருடங்கள்ல மட்டும் குறைந்தது 50 முறையாவது வந்திருப்பார். நம்முடைய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களும் பல்வேறு திட்டங்கள் நிகழ்ச்சிகள் கழக நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அரசு நிகழ்ச்சிகள், கழக மூத்த முன்னோடிகளுக்கான அந்த பொற்கிழி வழங்குகிற நிகழ்ச்சி, இளைஞரணி நிகழ்ச்சின்னு இப்படி குறைஞ்சது 50 முறையாவது வந்திருப்பேன். கரெக்டா? ஏதோ தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கிடையாது. எப்பொழுதுமே மக்களோடு பயணிக்கின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், 25 தொகுதி முடிச்சிட்டேன், 24 தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். போற இடம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி, ஆரவாரம். நிச்சயம் அந்த நான் சென்ற 24 தொகுதியிலும் ஜெயிக்க போறது உறுதி. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி 40க்கு 40 நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி. ஆனா ஒன்னு சொல்றேன், எத்தனையோ தொகுதிக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த திருவொற்றியூர் பகுதியில, இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில இப்படி ஒரு எழுச்சியை எந்த இடத்துலயும் நான் பார்க்கல. நான் உண்மையா சொல்றேன், உளமாற சொல்றேன். அந்த அளவுக்கு எழுச்சியோடு, மிகுந்த உற்சாகத்தோடு, சிரிச்ச முகத்தோடு வரவேற்பு கொடுத்திருக்கிறீங்க தாய்மார்கள். அதற்கு முதல்ல உங்க அத்தனை பேருக்கு நன்றி. ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா? எப்போல இருந்து? 4 மணியா? 3 மணியா? 3 மணிக்கு யார் வர சொன்னா? நானே 7 மணிக்கு தான் வரேன். ஏற்கனவே இன்னொரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர வழி முழுக்க வரவேற்பு, கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள்லாம் வரவேற்பு கொடுத்து வாகனத்தை நிப்பாட்டி, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது, நம்முடைய ஆட்சி தான் அமைய போகுது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய போகுது உறுதின்னு என்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வாங்க வந்திருக்கிறேன். நம்முடைய திருவொற்றியூர் தொகுதியில வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அண்ணே, அந்த கொடி மட்டும் கொஞ்சம் இறக்குங்கண்ணே. பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் அப்படி ஓரமா அந்த ஸ்பீக்கர் கிட்ட போயிருங்க. பின்னாடி நிறைய மகளிர் இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்காங்கன்னு. தயவு செய்து நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணியின் சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர், முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், முத்தமிழர் கலைஞருடைய மிக மிக நெருங்கிய நண்பர் ஐயா ஆற்காடு வீராசாமியுடைய அன்பு மகன், கழக தலைவர் தமிழக முதல்வருடைய அன்பு தம்பி, எனக்கு அன்பு உடன்பிறவா சகோதரர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம். என்னப்பா பெரிய குச்சி மாதிரி வச்சிருக்க? கேமராவா? யாரு என்ன வச்சிருக்கீங்கன்னா புரியல. மிகப்பெரிய உங்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு மாதவரம் சுதர்சனம் அவர்களே, சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு RD சேகர் அவர்களே, அண்ணன் இளையண்ணா அவர்களே, கழக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவருமான அருமை சகோதரர் என் உடன்பிறவா சகோதரர் திரு KP சங்கர் அவர்களே, கழக இளைஞரணியினுடைய துணை செயலாளர் திரு ஜோயல் அவர்களே. சரி 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 இங்க பாருங்க, இதே எழுச்சி, இதே உற்சாகம் அடுத்த 11 நாள் இருக்கணும். சும்மா நான் வந்தேன், கூட்டம் கூடணும், பேசணும், கலைஞ்சு போயிட்டோம் இருக்கக்கூடாது. இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கு நம்ம கையில. இப்ப எவ்வளவு உணர்வோட, எவ்வளவு எழுச்சியோட இருக்கீங்களோ, எல்லாத்தை விட முக்கியம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களோ. புரிஞ்சுதா? எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களோ, இதே ஒத்துமையோட அடுத்த 11 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சு நம்முடைய வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை சென்ற முறை 3.5 லட்சமா, கிட்டத்தட்ட 4.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். நீங்க தான் அந்த வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றிக்கு காரணம் கழகத்தினர், கழக நிர்வாகிகள், அனைத்து நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. ஆனா நான் உங்ககிட்ட அதே போல சென்னை வடகிழக்கு
வட மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களே, அண்ணன் இளையாரன் அவர்களே, அண்ணன் புழல் நாராயணன் உள்ளிட்ட கழக, அண்ணன் புழல் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை கழக வழக்கறிஞர் சகோதரர் கவி கணேசன் அவர்களே, வடசென்னை தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் திரு டி கே இளங்கோவன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களும் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்களுமான அண்ணன் திமு தனியரசு அவர்களே, அண்ணன் நீ ஏன்பா உன்னா அதை போட்டு விட்டுற வேணாம்பா, அது டஸ்ட் ஏற்கனவே எனக்கு தொண்டை வலி பேச முடியல. சரியா, நான் போனதுக்கு அப்புறம் போடு, ஃபுல்லா போட்டு விடு. அதே போல தனியரசு அவர்களே, அண்ணன் ஏவி ஆறுமுகம் அவர்களே, பகுதி செயலாளர் சகோதரர் திரு அருள்தாசன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என் அன்பு சகோதரர் திரு மதன்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் திரு கேபிள் கணேசன், திரு டிஜிஆர் மணிவண்ணன், ஜி கே இனியன், சீனிவாசன், மோரை சதீஷ் உள்ளிட்ட அனைத்து அணிகள், இளைஞரணி, மகளிர் அணி, மாணவர் அணி, ஐடி விங் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, சிறந்த வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய எல்பிஎஃப் தோமுசாவை சேர்ந்த அருமை சகோதரர்களே, வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சென்ற முறை நம்முடைய வேட்பாளரை 4,62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க? சிக்ஸர் அடிச்சிருவீங்களா? நிச்சயம் அடிப்பீங்களா? சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டியே ஆகணும். திரு கலாநிதி வீராசாமி அவர்களை எதிர்த்து யார் எந்த கொம்பம் போட்டிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம், நம்முடைய தேர்தல் யுகம் இருக்குமா? அதே போல சோழவரம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு கருணாகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம் கேட்கல, நல்லா கைய காட்டி சத்தமா சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பெட்டி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில ரொம்ப சுலபம். 2வது பெயர் திரு டாக்டர் கலாநிதி வீராசாமி இருக்கும். 2வது பெயர் அவர் பேர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவோமா? மோடி மட்டும் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காருல்ல, நாம அப்பப்போ அவருக்கு ஒரு வேட்டு வைக்கணும்ல, அப்பதானே தெரியும் தமிழ்நாட்டோட பெருமை. வச்சிருவோமா? அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் நான் இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். சகோதரர் கே பி சங்கர் அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டேன். திரு கே பி சங்கர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கிட்டத்தட்ட அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை 38,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நீங்க அமைச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், அவருக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே எழுச்சி மீண்டும் சொல்றேன், ஒத்துமை. நான் திருப்பி ஏன் சொல்றேன்னு தெரியுது இல்ல, ஒத்துமையா இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு அனைவரும் சேர்ந்து தேர்தல் வேலை பார்த்தா 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறது உறுதி. இந்த நேரத்தில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு, இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு சில பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய உத்தரவு பேரில் செஞ்சிருக்கிறார், அனுமதி பெற்று. சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 4,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தான் துவங்கி வச்சார் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு. 150 கோடி ரூபாய் செலவில் நெட்டுக்குப்பம் முகத்துவாரம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது.
கத்திவாக்கத்தில் நவீன மீன் மார்க்கெட் மற்றும் சமுதாய நலக்கூடம் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. ரெட் கூட்டுறவுக்கு சொந்தமான 2 ஏக்கர் இடத்துல 16 கோடி ரூபாய் செலவில் திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரி கட்டப்பட்டு வருகிறது. மணலி பக்கிங்ஹாம் கால்வாய் இணைப்பு மேம்பாலம் மற்றும் ஜோதி நகர் சடையங்குப்பம் மேம்பாலம் பணிகள் நிறைவடைந்துள்ளன. 25 கோடி ரூபாய் செலவில் விம்கோ நகர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள் கூடிய எடுத்துக்காட்டு தான். இன்னும் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறோம். இப்போ வாக்குறுதிகள் கொடுத்துறேன். தலைவர் உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார், சொல்வதை செய்வோம். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். சில வாக்குறுதிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். எண்ணூர் ரயில்வே நிலையம் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை கொசஸ்தலை ஆற்றை தூர்வாரி கான்கிரீட் சாலை அமைத்து மின் விளக்குகள் பொருத்தும் பணி விரைவில் முடிக்கப்படும். 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் கத்திவாக்கம் நூலக பணிகள் விரைவில் முடிக்கப்படும். 1,40,00,000 ரூபாய் செலவில் நெட்டுக்குப்பம் மற்றும் தாழங்குப்பம் கடற்கரையில் கட்டப்பட்டு வரும் வலை பின்னும் கூடத்திற்கான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கத்திவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் நிலையத்திற்கான புதிய கட்டிடம் விரைவில் திறக்கப்படும். ராமநாதபுரம் திருவொற்றியூர் மாதவரம் இடையே மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்படும். ராமநாதபுரம் மற்றும் கார்கில் நகரில் 3,35,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடங்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இது மிக மிக பல்வேறு பகுதிகளில் பட்டா பிரச்சனை உள்ளது. குழுவை அமைத்திருக்கிறாங்க. அந்த குழுவில் நானும் இருக்கிறேன். பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த குழு சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் தேர்தலுக்கு பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூடி இந்த கூட்டத்தை கூட்டி முதலமைச்சருக்கு அறிக்கை தரப்போகின்றோம். எனவே தேர்தல் முடிந்ததும் உங்களுடைய பட்டா கிடைக்காத அனைவருக்கும் பட்டா கிடைக்க வழிவகை செய்து தரப்படும். இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் 19 உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு 6 லட்சம் 5 ஆக்கிட்டீங்க. 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? நம்முடைய தலைவர் அவர்கள் இதை தவிர பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை இப்போ 2014 450 ரூபா இருந்துச்சுமா, கரெக்டா? 2014 கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபா இருந்துச்சு. இப்போ 1200 ரூபா இருந்து மோடி ஒரு வடை சுட்டிருக்காரு. உங்களுக்காக உங்களை ஏமாத்தணும்னு 100 ரூபா குறைச்சிருக்காரு. ஏத்துனது 800 ரூபா, இறக்குறது 100 ரூபா. நம்புவீங்களா அவரை? இனிமே நம்புவீங்களா? மோடி சுடுற வடைய யாரும் அதான் இந்த முறை தம்முடைய தலைவர் இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுன்னா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? நாம தேர்தல் 2021 தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய கழகத்திலிருந்து முதலமைச்சர் ஆனாரா? தவழ்ந்து போனாரா? அப்படி முதலமைச்சர் ஆனவர் யாரு? இவர் யாருன்னு தெரியுதாமா? கீழே படுத்திருக்காரு. அவர் யாருன்னு தெரியுதா? முட்டிக்கால் போட்டிருக்காருல்ல, யாரு? அதாவது கீழே படுத்திருக்கு யாரு தெரியுதா? அவருக்கு தலைவர் அவரை பேரே வச்சுட்டாரு, செல்ல பேர். அதாவது எடப்பாடிக்கு போயிருந்தேன் போன தேர்தலில். அங்க இருக்க மக்கள்லாம் என்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, ஆனா தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, ஊருக்கே அசிங்கமா இருக்குன்னு. தலைவர் அதுக்காக செல்ல பேரே வச்சுட்டாரு. என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. ஒரு கால் கிடைச்சா போதும், அது நாற்காலி காலம் இருந்தா கூட பரவாயில்ல. அதாவது இது இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. சரியா? இதை நான் காட்டுறேன்ல, இதை காட்டுறதுக்கு அவர் கோபம் வருது. அதாவது பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, என்னங்க உதயநிதி வந்து நீங்க தவழ்ந்து போன போட்டோவை காட்டுறாரு அப்படின்னா ஒரு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லணும்? என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் தவழ்ந்து தான் போனேன், நடுவில் 3 சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி அந்த அம்மா காலை போய் பிடிக்கிறது அப்படின்னே சொல்றாருமா. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக வரலாற்றிலே ஒரு வெக்கங்கெட்ட மானங்கெட்ட சூடு சொரணையற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா எதிர்கட்சி தலைவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான். ஒத்துக்கிறீங்களா? அவரு அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு.
சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு, கவுத்து விட்டாரு. அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? சசிகலா யாரு, நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு கேட்டவர் தான் பச்சை துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. இப்ப அவர் கேட்கிறாரு, நம்மளை பார்த்து கேட்கிறாரு, திமுக கூட்டணி அமைச்சிக்கிறீங்க, நீங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. அதாவது குழந்தையே பிறக்கல, குழந்தை பிறக்காத குழந்தைக்கு பேரு வைக்கிறீங்க அப்படின்னு திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்க தனியா அணியை வச்சு போட்டி போடுறீங்கல்ல, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு பேர் தான் கல்யாணமே ஆகாம பிறக்கிற குழந்தைக்கு பேர் தான் கள்ளக்காதல். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். 9 வருஷம் அந்த அம்மா அதிமுக என்னன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல அனைத்து வழக்குகள், சிபிஐ, ஐடி ரெய்டு, ஈடு எல்லா கேஸையும் போட்டு அனைத்து அமைச்சர்களையும் அடிமையா வச்சு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்தது. சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ஆதரிச்சு வாக்களிச்சது யாரு? அதிமுக தான் வாக்களிச்சது. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இப்போ டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. டெல்லியில தொடர்ந்து 100 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதற்கு ஆதரவு கொடுத்தது யாரு? அந்த விவசாய போராட்டம் நடத்தணும்னு விவசாயிகளுக்கு எதிராக ஓட்டு போட்டது யாரு? அதிமுக. அவங்க சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில தான், காங்கிரஸ் ஆட்சியில தான் நீட் வந்தது, அப்போ திமுக கூட்டணியில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா சொல்லட்டுமா, 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில நீட் தேர்வு வந்தது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர், கலைஞர் சொன்னார், நீங்க நீட் தேர்வை இந்தியா முழுக்க கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் நுழைவுத் தேர்வை விட மாட்டேன், 12ஆம் வகுப்பு தேர்வு போதும்னு சொல்லி நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர். கவுன்சிலிங் முறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ல கவுன்சிலிங் முறையில நான் மருத்துவ சீட்டு கொடுக்கிறேன்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவ மக்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லட்டுமா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா? அவங்க இறந்த பிறகு இந்த அடிமைகள் எல்லாம் சேர்ந்து பாஜக மிரட்டி நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து 22 குழந்தைங்க இருந்திருக்குமா? அரியலூர் மாவட்டத்தில் அனிதால ஆரம்பிச்சு இப்ப போன வருஷம் சென்னையில ஜெகதீஷ் ஒரு பையன் கோச்சிங் கிளாஸ், இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா லட்சமா செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போனோம். அந்த பையன் எழுதி வச்சுட்டான், எங்க அப்பாட்ட காசு இல்ல, கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். இறந்து போன அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், ஆனா இறந்துட்டான், என்னால துக்கம் தாங்க முடியல, அதனால நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கோம். நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி அறிக்கையில சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் பேர் இயக்கம் நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதுல அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு நிச்சயம் விலக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. மாநில உரிமைகள் அத்தனையும் ஒன்றிய அரசு கிட்ட அடகு வச்சதுதான் அதிமுக. அந்த அத நம்மலாம் மீட்டு, இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட பெயரே மாநில உரிமைகளை மீட்க வேணும், முக்கியமா நிதி உரிமை. நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவாரா மாட்டாரா? காப்பாத்தி இருக்காரா இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தல் ஆட்சிக்கு வந்தோம், கடும் நிதி நெருக்கடிமா, கடும் நிதி நெருக்கடி, கோவிட் வைரஸ் 2வது அலை. மோடி வந்து பார்த்தாரா? ஒரு ஆறுதல் செய்தியாவது சொன்னாரா? 6 மாசம் எல்லாரும் வீட்டுல பூட்டி வச்சாரு. யாரும் வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா தண்டனை, ஒருத்தர் பார்க்க கூடாது, 6 மாசம் யாரும் வேலைக்கு போக கூடாது சொன்னது யாரு? ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாம் வந்து விளக்கு பிடிங்க சொன்னாரா இல்லையா? எல்லாம் ஒரு நாள் வெளியில வந்து கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, எல்லாம் கையில மணி வச்சு மணி ஆட்டுங்க, நீங்க மணி ஆட்டினீங்கன்னா கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? இப்ப உண்மையை சொல்லுங்க, பண்ணீங்களா? பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க, யாருமே பண்ணலையா? நிச்சயமா பண்ணலையா? பயத்துல கூட பண்ணலையா? அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை.
நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, கோவிட ஒழிக்கணும்னா ஊசி போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த மருத்துவ விழிப்புணர்வு கொடுத்து அவரே முதல் ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த கோவிட் மருத்துவமனை சரியாக பாக்குறாங்களா, நோயாளிகளுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவருக்கு அந்த பெருமைன்னா இந்தியாவிலே அதிகமா கோவிட் ஊசி போட்டு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தது நீங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான் இந்தியாவுக்கே அந்த தைரியத்தை கொடுத்தீங்க. அந்த பெருமை உங்களுக்கு. அப்போ ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சோடனே பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம், செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்தோடனே முதல் நாள் 5 கையெழுத்து போட்டார். என்ன கையெழுத்து போட்டாரு? பெட்ரோல் பால் விலை குறைச்சாரு, பெட்ரோல் விலை 3 ரூபா குறைச்சாரு. கரெக்டா? பெட்ரோல் விலைய 3 ரூபா குறைச்சார். இது வந்துருச்சு. இது நான் பேசுறேன். பெட்ரோல் விலைய வந்தோடனே 3 ரூபா குறைச்சாரு. அடுத்த கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து, உங்களுக்கான கையெழுத்து. என்ன கையெழுத்து போட்டாரு? என்ன பிரச்சனை? என்னமா வழி விட மாட்டாங்கிறாங்களா? விடுங்கம்மா, அவங்கள விட்டு போக விடுங்க. பப்ளிக் போக விடுங்க. ஆமா, நீங்க வழி விட்டா நீங்க இந்த பக்கம் போகணுமா? சரி, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறேன். 5 நிமிஷத்துக்கு போயிடுறேன். எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இருங்க. முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா? ஒவ்வொரு மகளிருந்தோம் இப்ப எங்க பார்த்தாலும் சென்னை சுத்தி எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. கரெக்டா? 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. இப்போ யாரும் அது பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் இப்போ மிக பிரபலமாயிடுச்சு. இதான் இப்போ இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் வெற்றி ஆனோன்னு இந்த திட்டத்தை இப்போ தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை அவங்க துவக்கி இருக்காங்க. இதுல இந்த திட்டத்தின் கீழே சென்னை மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 61 கோடியே 18 லட்சம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து புதுமை பெண் அப்படின்னு திட்டம். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பார்த்தாது, வெறும் கல்லூரிக்கு போகணும், மேற்பள்ளி படிக்கணும், வேலைக்கு போகணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பெண்கள் அரசு பள்ளியில படிச்சா காலேஜில் போய் சேர்ந்தா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் தலைவர் அவர்கள். இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 13,607 மாணவிகளுக்கு மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் போயிருக்கு. அதே மாதிரி இப்ப தலைவர் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனா மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்து மிக மிக முக்கியமான திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடியே பசங்க வெறும் வயிற்றுல காலையில சீக்கிரம் சாப்பிடாம வந்துருவாங்க. பெற்றோர்கள் நீ மதிய உணவு போய் சாப்பிடு பாத்துக்கலாம்னு சொல்லி விசிக்கிற வேலைக்கு போகணும்ல அனுப்பிச்சிருவாங்க. அப்போ வேலைக்கு போயிட்டு கவலையா இருப்பாங்க, என்னடா நம்ம குழந்தைய வெறுமையத்தில் அம்சமே போய் சாப்பிட்டானா, பசி மயக்கத்தில் இருப்பானே, படிச்சானான்னு கவலையா இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக நம்மளோட தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினம் தினம் 18 லட்சம் மாணவர்கள் 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், முதல்ல உனக்கு தரமான உணவு, காலை சாப்பாடு, அதன் பிறகு கல்வி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாரு. இப்போ எல்லாரும் சொல்றோமே திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசுனா என்னன்னு கேட்கறாங்கல்ல, நான் சொல்லட்டுமா இது திராவிட மாடல் அரசுன்னு? அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்து இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதலே ஒரு மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது, திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ தெலுங்கானா கர்நாடகா மட்டும் கிடையாது. பத்திரிகையில படிச்சீங்களா? பத்திரிகையில 3 நாள் முன்னாடி செய்தி வந்தது, பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா மாதிரி கனடாவும் மிகப்பெரிய நாடு. கனடா பார்த்து கீழே எழுதுறாங்க பார்த்து, நன்றி நன்றி. அமெரிக்கா மாதிரி கனடா நாடும் மிகப்பெரிய நாடு, பணக்கார நாடு. கனடா நாட்டு பிரதமர், அவர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிக மிக சிறந்த திட்டம், அந்த திட்டத்தை நான் கனடா நாட்டிலே கொண்டு வர போறேன்னு
இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு கீழே சென்னை மாவட்டத்தில் மட்டும் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை 65,000 குழந்தைங்க தினமும் சாப்பிடுறாங்க. காலை உணவு திட்ட தரமான உணவு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு கல்வி. அதே மாதிரி கடைசியா ஒரு திட்டம் நீங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய திட்டம் மகளிர், குறிப்பா மகளிர், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதை வந்து தேர்தல் அறிக்கையில தலைவர் சொன்னாருமா, கண்டிப்பா தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கு கொடுக்கப்படும் சொன்னார். வந்திருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 85% பேருக்கு வந்திருக்கு. இந்த திட்டத்தில் அப்ளிகேஷன் பண்ணவங்க, வெரிஃபிகேஷன் பண்ணவங்க 1,60,00,000 மகளிர் கொடுத்தாங்க, அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சாங்க. இதுல வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு மாசம் 15ஆம் தேதி ஆனா அவங்களுடைய வங்கி கணக்கில் மாசம் 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறேன், அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, வெரிஃபிகேஷன் செய்யணும். மிகப்பெரிய திட்டம், 1,16,00,000 கொடுக்கிற மகளிருக்கு கொடுக்கிற மனசு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வெரிஃபிகேஷன் செஞ்சு தகுதி வாய்ந்த அடுத்து இன்னொரு 20 லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வராதா? கொடுப்பார். நிச்சயமா வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு. இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். பண்ணுவீங்களா? இப்போ நான் வந்து நம்முடைய திட்டங்களை சொல்லிட்டேன், சாதனைகளை சொல்லிட்டேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டேன். இனிமே உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இனிமே அவர் பேரை நீங்க இப்படிதான் கூப்பிடணும். இதான் என்னன்னு தெரியுதாமா? இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. இனிமே ஒன்றிய பிரதமர் பேரு திரு 29 பைசா. அதுக்கு ஏன்னு ஒரு காரணம் சொல்றேன். நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். அதே அவர் தான் கொண்டு வந்தார். அப்படி கட்டும் போது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறோம், ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கட்டுறோம். நமக்கு அவங்க திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? வெறும் 29 பைசா. நாம கட்டுறது 1 ரூபா, திருப்பி அவங்க ஒன்றிய அரசு நமக்கு தர்றது 29 பைசா. இன்னொரு உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து திரு யோகி ஆதித்யநாத், அவர் தான் முதலமைச்சர். அது பாஜகவுடைய ஆட்சி செய்கின்ற மாநிலம். அங்க இருக்கிற மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. 1 ரூபா ஒன்றிய அரசு கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 3 ரூபா. நமக்கு எவ்வளவு? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு? 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா 3 மடங்கு. இன்னொன்னு சொல்றேன். அடுத்து பீகார் மாநிலம், முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார். அங்க இருக்கிறவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. 1 ரூபா அவங்க ஒன்றிய அரசு கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 7 ரூபா. 7 மடங்கு. 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. நமக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? யாரோட காசை எடுத்து கொடுக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேணாமா? தேர்தல் மட்டும் வருவாரு. போன தேர்தல் இப்ப இந்த தேர்தலுக்கு இங்கே தான் சுத்திட்டு இருக்காரு. நான் அவட்ட சவால் விட்டேன், நீங்க வாங்க, எவ்வளவு நாள் வேணா சுத்துங்க, தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து தங்குங்க. உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு மட்டும் நீங்க மரியாதை கொடுக்காம மதிக்கலன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். நோட்டாவா? நீங்க இந்த கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி சென்ற வருஷம் உங்களுக்கு தெரியும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி 6 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. எவ்வளவு பெரிய மழை பெஞ்சதுன்னு தெரியும். யாராவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்தில் இருந்தாரு. அன்னைக்கு டெல்லியில ஒரு கூட்டம், அதை முடிச்சுட்டு உடனே வந்து இரவோடு இரவா வந்து களத்தில் நின்னாரு. அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்னாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் களத்தில் நின்னாரு. நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் 10 நாள் தங்கியிருந்தேன்.
நம்முடைய மேயர் இங்க களத்தில் இருந்தாங்க. அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் அத்தனை பேரும் மக்களோட மக்கள் நின்று அந்த மழை நீரெல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம மக்களோட நின்று உதவி பண்ணோம். பாஜக காரனும் அதிமுக காரனும் வந்து ஏதாவது உதவி செஞ்சானா? தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்து 6000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல. தூத்துக்குடி, சென்னையில பல வீடுகள் இடிஞ்சு போச்சு. அவங்களுக்கெல்லாம் இழப்பீடு தொகை கொடுத்து புது வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் நம்ம தலைவர். அதற்கு 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. கொடுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டா இதுவரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. இதுவரைக்கும் நம்ம கேட்டது 37,000 கோடி இழப்பீடு அந்த மிக்ஜாம் புயல்னால. ஆனா ஒன்றிய அரசு இதுவரைக்கும் நமக்கு கொடுத்தது ஒரு பைசா கூட கொடுக்கல. இப்படி நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு சிறப்பான திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொடரணும்னா, இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்கள் வரணும்னா நம்முடைய தலைவர், நீங்க தமிழ்நாட்டு மக்கள், நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நீங்க யார் பிரதமரா வரணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்களோ, யார் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வா, யார் நிதி கொடுப்பா அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ, நீங்க யாரை கை காட்டுறீங்களோ, நம்முடைய தலைவர் யாரு கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமரா உட்காரணும்னா, நீங்க வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய 101வது பிறந்த நாள், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை வெப்பமா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்தினர், நிர்வாகிகள், நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? நிச்சயம் எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்க அடுத்த இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி என்ன? 19ஆம் தேதி தேர்தல். 17ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கு. அடுத்த 11 நாட்கள் மிக மிக முக்கியம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு, ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு, எதற்கு உதயசூரியன் சின்னத்தில் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்களிக்கணும், எதற்கு 29 பைசாவை ஓட விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போடு கேட்கிறோம்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.